இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல இவன் என்ன சொல்லுதான் இவன்? எல்லாரும் பாவம் உடம்பு சரியில்லைன்னு மதுரை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. அதெல்லாம் அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது, அதனாலதான் ஆஸ்பத்திரியை வந்து ஊருக்குள்ளாரையே கட்டலாம் அப்படின்னு சொன்னானா இல்லையா? இப்ப என்ன சொல்லுதான் இவன்? இவன் சொல்றத பார்த்தா ஒரு 10-20 கிலோமீட்டர் தொலைவுல போயிட்டு அங்க போய் ஆஸ்பத்திரி கட்டணும்னா அதுக்கு மதுரைக்கே போலாமே. அதெல்லாம் முடியாது, ஊருக்கு மத்தியில தான் ஆஸ்பத்திரி கட்டணும். முன்னாள் பிரசிடென்ட்டுக்கு தெரியாத ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம ஊருக்குள்ள அம்புட்டு நிலம் இப்ப எங்க இருக்கு? ஒரு ஆஸ்பத்திரி கட்டும்னா குறைஞ்சது ஒரு 20 ஏக்கர் நிலமாக தேவைப்படும்ல. அதை விடுங்க, இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னா ஒரு 5 ஏக்கராவது தேவைப்படும்ல. அந்த 5 ஏக்கர் நிலம் இப்போ ஊருக்குள்ள எங்கேயாச்சும் கிடைக்குமா சொல்லுங்க? ஊருக்கு பக்கத்துல இப்ப எனக்கு தெரிஞ்சு தேரி காட்டுல ஒரு 6 ஏக்கர் நிலம் இருக்கு. அது முன்னாள் பிரசிடென்ட் என் மாமனாரு திருவாளர் சவுந்தரபாண்டி பேர்ல இருக்கு. அந்த இடத்துல பனைமரம், குத்தகை, கருப்பட்டி காய்ச்சிருது, மற்ற வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஊருடைய நன்மை கருதி அந்த இடத்தை மாமனாரை விட்டு கொடுக்க சொல்லுங்க. அதுல சந்தோஷமா ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டிட்டு போதும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊருக்குள்ளே இருக்கும்ல. என்னங்க சௌந்தரபாண்டி ஐயா, உங்க நிலத்தை தரீங்களா? ஹாஸ்பிட்டல்ல உங்க பேரை போட்டு ஒரு கல்வெட்டு போட்டுருவோம். காலங்காலத்துக்கு உங்க பேரை சொல்லிட்டு இருக்கோம். சம்பந்தி, இது வெறும் 6 ரன் இல்ல, 60 ரன். ஏங்க, ஒரே பந்துல பெரிய போடா போட்டானே. இப்ப என்ன செய்ய போறீங்க? இல்ல அதெல்லாம் தர முடியாதியா. அந்த இடத்துல ஏக்கர் எம்புட்டு போகுது தெரியுமா? லே அவுட் போட்டா எம்புட்டு கோடி போகணும் யாருக்காவது தெரியுமா? இங்க ஏங்க நீங்களும் இடம் தர மாட்டீங்க, இருக்கிற இடத்துலயும் கட்டக்கூடாதுன்றீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்?